வருகிறோம். சென்னையில் பல இடங்களில் மழை குறைந்துள்ள நிலையில் அடர்ந்த மேக கூட்டங்கள் செல்வதை காண முடிகிறது. அந்த காட்சிகளை தற்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள பெஞ்சல் புயல் எச்சரிக்கையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் அடர்ந்த மேக கூட்டங்கள் செல்லும் நிலையில் சென்னையின் பல பகுதிகளில் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பிரத்யேகமாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் சென்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையின் பல பகுதிகள் இருள் சூழ்ந்து காணப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப சென்னையை சுற்றி இருள் சூழ்ந்து வருவதை காண முடிகிறது. மேகக்கூட்டங்கள் அப்படியே நகர்ந்து வருகிறது. மழை குறைந்திருந்தாலும் சென்னையை சுற்றி கரும் மேகக்கூட்டங்கள் குவிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வானிலை நிலவரம் என்ன, விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, சென்னையிலிருந்து தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவுல அந்த பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது மேலும் தென்மேற்கு திசையில நகர்ந்து புதுச்சேரி மரக்காணம் பகுதியை ஒட்டிய பகுதிகளில் இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த பெஞ்சல் புயல் நிலை கொள்ளும் கடற்பரப்பு பகுதிகளில். இந்த நிலையில்தான் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அடர்ந்த கருமேகங்கள் சூழ்ந்த அந்த காட்சிகள் தென்படுகிறது. முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம நின்று பார்த்தாலே அந்த மேக கூட்டங்கள் நமக்கு அருகில செல்லக்கூடிய அளவிற்கு அந்த காட்சிகள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதைத்தான் நம் தேவ் பிளஸும் பதிவு செய்திருக்கிறது. முக்கியமாக கருமேகங்கள் அடர்ந்து சூழ்ந்து மேற்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் அது பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பார்க்க முடியும். இதன் காரணமாக சென்னையில விட்டு ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல்களை வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, இன்று நள்ளிரவுல இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் மரக்காணத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே அப்படின்ற தகவல்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில சென்னையில படிப்படியாக மழை இன்று மாலை நேரங்கள்ல அதிகரிக்கக்கூடும் ஓரிரு இடங்கள்ல அப்படின்ற தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று காலை பெய்தது இல்லையா அதீத கனமழை, அதே போல மிக கனமழை, இப்படியான மிக கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் அனைத்து இடங்களுக்கும் குறைவுதான். ஆனால் ஓரிரு இடங்கள்ல பதிவாவதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது என்ற ஒரு தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நள்ளிரவுல இந்த பெஞ்சல் புயல் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மரக்காணத்தை ஒட்டிய பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் போது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்கள்ல மணிக்கு 90 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே சென்னையை கடந்து ஆந்திர கடலோர மாவட்டங்களை கடந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளை கடந்து அந்த அடர்ந்த கரும் மேகங்கள் புதுச்சேரியை நோக்கி பயணிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. திசை அடிப்படையில் நம்ம சொல்றோம். இப்ப அந்த மேகக்கூட்டங்கள் பயணிக்கக்கூடியது நம்ம ரேடார் அடிப்படையிலும் திசை அடிப்படையிலும் புதுச்சேரியை நோக்கி அது பயணிக்கக்கூடியது. எனவே புதுச்சேரி, அதே போல நம்ம ஈஸ்ட் கோஸ்டல் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு கடற்கரை, இவை மட்டுமல்லாமல் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களுக்கு மிக கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முன்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த அடிப்படையில் அதற்கான சாதகமான சூழல் சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தென்படுகிறது. இருள் சூழ்ந்த ஒரு நிலையாக சென்னையினுடைய பல பகுதிகள் காட்சியளிக்கக்கூடிய நிலையில சாலையில செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலைகளில் பயணிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. எனவே சென்னைக்கு இன்னும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை தற்போது சென்னையில் இந்த இரு சூழ்ந்து காணப்படக்கூடிய நிகழ்வு என்பது நமக்கு நினைவூட்டுகிறது. பூர்ணிமா, விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.